அன்பு மிக்கவர்களே, யார் பெரியவர்? என்னோட நீ பெரியாளா? உன்னோட நான் பெரியாளு, உனக்கு மேல நான் பணம் படைச்சவன், உங்ககிட்ட இல்லாதல என்கிட்ட அதிகமா இருக்கு. இப்படி போட்டிகளை அதிகரித்து கொண்டிருக்கும் ஒரு உணர்வை உருவாக்குவதுதான் இந்த யார் பெரியவர் என்ற கேள்வி. இந்த உணர்வை இந்த சீடர்களுக்கும் உள்ளத்தில் வருகிறது, யார் பெரியவர் என்ற கேள்வி. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து யார் பெரியவர் என அறிந்து கொள்ளுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறைவனின் வல்லமையான இறைக்கரமும் ஆசீரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு மிக்கவர்களே, யார் பெரியவர்? தொன்று தொட்டு தொடர்கதையாக நிலவுகளும் ஒரு யதார்த்த உண்மைதான் இந்த கேள்வி என்று நான் பார்க்கிறேன். ஆதி முதல் இன்று வரை யார் பெரியவர் என்ற எண்ணத்தால் தான் பலவிதமான பிரச்சனைகள் இந்த மண்ணுலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, விவிலியத்தில் மனிதன் எதிர்கொண்ட முதல் கேள்வியும் யார் பெரியவர் என்பதை தான் நான் உணர்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் யார் பெரியவர் என்ற உணர்வு வருகிறது. ஆண்டவர் இயேசு தனது பாடுகளை பற்றி தான் இறக்கப் போகிறோம் என்ற உண்மையை அங்கு எடுத்து கூறி கொண்டிருக்கிறார். இது அவர்களுக்கு எட்டவில்லை, மாறாக அதிகாரத்தையும் தலைமை பொறுப்பையும் பெறுவதற்காக யார் பெரியவர் என்ற கேள்வி அங்கு விளைகிறது. அன்புமிக்கவர்களே, திருவிவிலியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது காயின் ஆபேலை தாக்க காரணமாக இருந்தது யார் பெரியவர் என்ற இந்த உணர்வு தான். மக்கள் பாபேல் கோபுரம் கட்ட உறுதுணையாக இருந்ததும் இந்த பெரியவர் என்ற கேள்விதான். யாக்கோப்பு ஏசாவை ஏமாற்றி தலைமை பேரை பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்ததும் யார் பெரியவர் என்ற உணர்வு தான். யோசேப்பின் சகோதரர்கள் இவரை மிதியானிடம் விற்பதற்கு காரணமாக இருந்ததும் யார் பெரியவன் என்ற கேள்விதான். பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தியதும் யார் பெரியவர் என்ற கேள்வியில் தான். ஏரோது இயேசுவை கொல்ல தேடியதும் எதனால் தான்? தனக்கு மேல ஒரு அரசன் வந்து விடுவானோ, தன்னை விட ஒருவன் இருப்பானோ என்ற யார் பெரியவன் என்ற இந்த உணர்வு அவனை கொலைகாரனாக மாற்றுகிறது. இயேசுவை ஏற்க மறுத்ததும் இந்த கேள்விதான். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கியதும் நாங்கள் அனைத்தும் தெரிந்தவர்கள், நாங்கள் தான் பெரியவர்கள் என்ற உணர்வை கொண்டுதான். அன்பு மிக்கவர்களே, ஆனால் இந்த பெரியவன் என்ற இந்த உணர்வு 3 தன்மைகளை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, இந்த பெரியவன் எல்லா இடத்துலயும் மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா அனைவருடைய கவனத்தை ஈர்ப்பது இந்த பெரியவர் என்ற உணர்வு. இரண்டாவது, அனைவரும் அவருக்கு பணிவிடை செய்வார்கள். மூன்றாவது, அனைவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், அந்த கட்டளை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த தன்மைகளை இந்த மனித உணர்வில் இருப்பதனால் தான் யார் பெரியவன் என்ற போட்டிகளும் பொறாமைகளும் வருகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோபு அழகாக சொல்லுகிறார், உங்கள் எண்ணங்களை தூய்மையாக்குங்கள், உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் உயர்வை தடுக்கிறது, உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை பாதாளத்திற்கு அழைத்து செல்கிறது என்று கற்றுத் தருகிறார். ஆம், எண்ணங்களின் வழியாக சிற்றின்ப ஆசைக்கு அடிமையாகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியில தனது பாடை குறித்து சொல்றார். ஆனா இந்த சீடர்கள் இந்த சிற்றின்ப நாட்டம், இந்த பதவி, இந்த உயர்வுக்காக யார் பெரியவர் என்று இவர்களுக்குள்ளே ஒரு போட்டி நிகழுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆனா ஆசையை எப்படி அடக்க முடியும், ஆசையை எப்படி விடுப்பது என்று ஒரு கேள்வி எழலாம். போதும் என்ற மனம்தான் ஆசையை துறப்பதற்கான முதல் திறவுகோல். நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிறைவு நம்மை முழுமையாக நன்மை நோக்கி அழைத்து செல்லும் என்று சொல்லுகிறார். இந்த நிறைவு சிற்றின்ப ஆட்டத்தை விட்டு இந்த யார் பெரியவன் என்ற கேள்வியிலிருந்து வெளிவந்து அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் தான் கடவுள் சொல்லுகிறார், ஒருவர் உங்களில் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவர் அனைவருக்கும் கடைசியானவராக இருக்கட்டும், மேலும் தொண்டராக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 4:4 அழகாக சொல்லுகிறது, உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். நமக்குள் இருப்பவர் பெரியவர், உன்னில் இருப்பவர் பெரியவர், நம் ஆண்டவர் இயேசு, அவரது வார்த்தை பெரியது என்று. ஒரு குழந்தை மனம் கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று ஒரு குழந்தையை மையமாக வைத்து அவர் இன்று நற்செய்தியிலே பேசுகிறார். ஏன் குழந்தையை வச்சு பேசினார்னா, குழந்தைக்கு 3 குணம் இருக்கிறது. ஒன்று தாழ்ச்சி, இரண்டாவது சார்ந்திருத்தல், மூன்றாவது நம்பிக்கை. ஆமாங்க, குழந்தை என்னைக்குமே ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கணும் தாழ்ச்சியோட அமைதியா வேணாம் அப்படின்னு ஒதுங்கிறோம். ரெண்டாவது, எப்பவுமே சார்ந்து இருக்கும்.
ஒரு நன்மைகள் நிகழ எல்லோரையும் சார்ந்து அந்த குழந்தை வெற்றி பெறுவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, தாய் தந்தையிடம் இருக்கிற அந்த உறுதியான நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கிறது. எனவே நம்மிடையே யார் பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர் என்ற போட்டி மனப்பான்களை தூக்கி எறிந்து குழந்தை மனம் கொண்டவர்களாக ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வோம், நம்மையே தாழ்த்துவோம், வாழ்வில் உயர்வோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இன்று எங்களிடையே, குடும்பங்களிடையே, கணவன் மனைவியிடையே, பிள்ளைகளிடையே யார் பெரியவர், யார் சிறந்தவன், நீயா நானா என்ற போட்டிகளும் பொறாமைகளும் எங்களை ஆளுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து விடுபட நீரே பெரியவர், உமது வார்த்தை சிறந்தது என்று குழந்தை மனம் கொண்டு எங்களை தொண்டர்களாக நாங்கள் மாற்றிக்கொண்டு வாழ்வில் உயர எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.